சிவகங்கையில் கண் பார்வையற்ற பட்டதாரி இளம்பெண் அரசு தனக்கு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள கீழநட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரண்யா. பிறவியிலேயே பார்வை குறைபாட்டுடன் பிறந்த இவர் பின்னர் முழு பார்வை திறனையும் இழந்தார். கண் பார்வையை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் படித்த இவர் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு படிப்பை நிறைவு செய்தார். தந்தையை இழந்த சரண்யா கூலி வேலை செய்யும் தனது தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வருகிறார். அடிப்படை வசதி இல்லாத வீட்டில் இன்னல்களை சந்தித்து வரும் இளம்பெண் அரசு தனக்கு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். எனக்கு பிறவியில இருந்தே பார்வை இல்லை. எங்க அப்பா 6 வருஷம் ஆயிட்டு இறந்துட்டாங்க. நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சேன். அதுக்கப்புறம் இப்ப எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. சாப்பாடு வசதி எதுவுமே இல்லை. எனக்கு டைப் ரைட்டிங் தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும். நேஷனல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம நாட்டுக்காக பெருமை சேர்த்திருக்கேன். நான் நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு வேலை வேணும். நாங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். கழிப்பறை வசதி கூட இல்லாத இந்த சூழ்நிலையில மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் நிரூபித்தாருமாறு கேட்டு. ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. வீடு ஒன்று மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வரும். நைட்டு படுத்தா சுற்றி வர பூச்சி வருது. நைட்லாம் தூங்காம நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம். நாங்கள் இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து எங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு வீடும். என் மக நல்லா படிச்சிருக்கிறா. எல்லா போர்ட்ஸ்லையும் பிரைஸ் வாங்கியிருக்கிறா, மெடல் வாங்கியிருக்கிறா. அவளுக்கு ஒரு வேலையும் இந்த முதலமைச்சரும் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு இதை வாங்கி கொடுத்துருங்க ஐயா.